எல்லாரும் வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூலி படத்துடைய ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. அது எல்லாருமே பார்த்தோம், எல்லாருமே தெரியும். ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தலைவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். 100 நாட்களுக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸை வந்து ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்டில் பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ரஜினி சாரை வந்து அந்த லுக்கில் பார்க்குறதுக்கு எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் டீசர் வரும்போது ரஜினி சாரை வந்து எப்படி காட்ட போகிறாரு லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து நமக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் நேற்று வந்து அந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு ரஜினி சாருடைய அந்த லுக்காக இருக்கட்டும், அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், நம்மளுடைய சத்யராஜ் சார் கூட இருக்கிற காம்பினேஷனு, இது எல்லாமே பார்க்கும்போதே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதில் ஆக்ஷன் சீக்வன்ஸாக சூப்பராக இருந்தது. கத்தி ரெண்டையும் வச்சுக்கிட்டு வந்து ரஜினி சார் கொடுத்த அந்த லுக்கு, அது இதுன்னு எல்லாமே பயங்கர செம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு வந்து கொடுத்துச்சு. தலைவர் வந்து 74 வயசில், அதாவது தன்னோட லைஃப்பில் 50 வருஷத்து சினிமாக்குள்ளே கடக்கிற அந்த நாட்களை பார்க்கும்போது, அந்த நாளில் வந்து படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக நான் வந்து பார்க்குறேன். நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயம் வந்து பேசிக்கிட்டாங்க, நிறைய ஒரு டிஸ்கஷன் போயிடும் ட்விட்டரில். என்னென்னா, ரஜினி சார் வந்து ஒரு இந்த 38 செகண்ட் தான், 36 செகண்ட் தான் அந்த வந்து ஒரு டீசர். அந்த டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கு தக்லீஃப் படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 15 நாள் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் அந்த படத்தை பார்த்து தான் பயந்துக்கிட்டு இப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமான உருட்டெல்லாம் ஊற்றிட்டுருக்காங்க. அதாவது தக்லீஃபோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, அடுத்து வந்து அப்டேட் வந்துட்டு இருக்குது. அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ரஜினி சார் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ண சொல்லி தனக்கு வந்து வைப் ஏற்றிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து சில பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏங்க, கடந்த ஒரு மாதமாகவே தக்லீஃபுக்கு பயங்கரமான ப்ரொமோஷன் வந்து போயிட்டுருக்குது. சிம்பு அவர்களாகட்டும், கமல் சார் ஆகட்டும், ஏகப்பட்ட பேர்களை வந்து பார்த்திங்கன்னா வச்சு வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஆன்லைனுக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மேடை அமைச்சு கொடுத்து அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து சாதாரண ஒரு 36 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷேக் பண்ணிடுமா? அப்படிலாம் கிடையாது. கமல் சாரே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப மெனக்கெட்டு செய்ய வேண்டிய விஷயத்த ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா வந்தாலே வந்து அதை நடந்துடும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லலை, கமல் சாரே சொல்லியிருக்காரு. இப்போ பக்கமாக வந்து எல்லா பேட்டிகளையுமே கமல் சார் முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட படம் எது பிடிக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கூட நேரடியாக பதில் சொல்ல மாட்டார். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முள்ளு மலரும் ரஜினிகாந்த் அவர்கள் தான் எனக்கு பிடிக்கும். அந்த படத்துக்காக நான் நிறையா வந்து அந்த ரஜினிகாந்தை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து கமல் சாரே வந்து அடுத்த இடத்துக்கு வந்துட்டார். அதாவது இவங்க 2 பேருமே வந்து தன்னுடைய லைஃப்பில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முழுமையாக முடிவு பண்ணிட்டாங்க. எண்டு கார்டுன்னு ஒன்று இருக்குல்ல, சினிமாவில் வந்து கடைசியாக வந்து கடைசி படம் நடித்து முடிக்கிற வரைக்கும் இவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட அந்த போட்டியும் அந்த ஆரோக்கியமான போட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. விக்ரம் படம் மூலமாக கமல் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரீஎன்ட்ரி கிடைச்சிது சினிமாவில் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதற்கு பிறகு கமல் சார் அதை எப்படியாவது மறுபடியும் மீட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அதை வந்து கொஞ்சம் நம்ம பாராட்டணும். இந்தியன் டூவில் வந்து விட்டு போன விஷயத்தை தக்லீஃபில் எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடணும். தன்னுடைய அந்த ஃபினான்ஷியலான விஷயத்தையும், அதாவது கலெக்ஷன் சம்மந்தப்பட்ட பாக்ஸ் ஆஃபீஸோடைய அந்த இது இருக்குல்ல, அதை வந்து கொண்டு வந்து நிறுத்திடணும் அப்படிங்கிற முழு முயற்சியோடு அவர் வேலை செய்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். 70 வயசில் கமல் சார் ஆகட்டும், 74 வயசில் ரஜினி சார் ஆகட்டும், 2 பேருக்கும் இடைப்பட்ட அந்த உழைக்கிற அந்த தன்மையை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டியும் பொறாமையும் இருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்குது. அர்த்தமே கிடையாது. விக்ரம் படத்துக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் படம் மட்டும் இல்லைன்னா ரஜினி சாருக்கெல்லாம் படமே இல்லைங்கிற மாதிரிலாம் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, என்னையா நீ அதிசயமாக இருக்குது. விக்ரம் படம் வந்து யார் டைரக்ட் பண்ணா? லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணாப்ல. இப்போ லோகேஷ் கனகராஜோட விக்ரம் படம் இல்லைன்னா கமல் சாருக்கு வந்து மறுபடியும் வெற்றி எப்போ கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்தியன் 2 படத்தை சொல்லியிருப்பீங்களா? அதாவது விக்ரம் 2 படம் இல்லாமல் டேரெக்டாக இந்தியன் 2 படம் வந்திருந்தால் கமல் சாருடைய சினிமாவுடைய அந்த டைமை வந்து எவ்வளோ தூரம் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய ஒரு பின்னடை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் அப்படிங்கலாம் யோசித்து பார்த்து பேசணும். சும்மா நம்ம ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக, ஏதோ கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கல அர்த்தமே கிடையாது. இப்பயும் சொல்கிறேன், சினிமா ரீதியாக, சினிமாவுடைய நாலேஜ் ரீதியாக கமல் சாருக்கு இருக்கிற நாலேஜுங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கிற நாலேஜ். அதை யாருமே வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. குறைச்சி மதிப்பிட்டு பேசுறதுக்கு யாருக்குமே தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ரீதியாக, அதாவது தமிழ் சினிமாவுடைய வியாபார எல்லையை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துனதில் ரஜினி சாருக்கு இடைப்பட்ட இருக்கிற பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. அது கமல் சார் ஒத்துப்பார். இப்போ எல்லா ஸ்டேட்லேயுமே படம் போய் ரிலீஸ் ஆகுதுன்னா, சவுத் இந்தியன் மூவிஸ் போய் எல்லா ஸ்டேட்லேயுமே ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கான பேஸை உருவாக்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய இடத்துக்குள்ள வந்து ரஜினி சார் வந்து இருக்கார். கோலிவுட்டில் மிக முக்கியமாக இருக்கார். தெலுங்கு இண்டஸ்ட்ரி, கர்நாடக இண்டஸ்ட்ரி, இது எல்லாத்துக்குமே பாகுபலி மாதிரி ஒரு படமாக, கேஜிஎஃப் மாதிரி ஒரு படமாக, மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கிடைச்ச பிறகு வருது. ஆனால் ஒரு தனி மனிதனாக ஒரு ஹீரோ வேல்யூ இருக்கிற படத்து மூலமாக இந்தியா முழுக்க ஒரு படத்தை போய் ரீச் பண்ணுது. சிவாஜி படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ பெரிய இம்பாக்டை வந்து இந்தியா முழுக்க ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தெரியும். கபாலி படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் உருவாக்குச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ கூலி படமும் அந்த மிகப்பெரிய இம்பாக்டை உருவாக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ முதல்ல இண்டஸ்ட்ரி வளரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். சின்ன சின்ன சண்டைகள் போடக்கூடாது. இன்னும் கூட
ரஜினி சாருக்கு ஈக்குவலாக கமல் சார் அப்படிங்கிற அந்த பேச்சை வந்து பேசுகிறது எனக்கு வந்து சரியான விஷயமா தெரியல. ஒரு வீடு இருக்குது, தமிழ் சினிமாவில் ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே 2 மிகப்பெரிய பெரியவர்கள் இருக்காங்க. அந்த பெரியவங்களை யார் வந்து ரொம்ப பெரியவங்க, யார் வந்து கம்மியான பெரியவங்க அப்படின்னு பேசுகிற மாதிரி இது இருக்குது. நாலேஜ் வைஸில் கமல் சாருக்கு வந்து ஈக்குவலாக யாருமே தமிழ் சினிமாவுக்குள்ளே கிடையாது, சினிமா நாலேஜ் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே. பட் ஆனால் எது மக்களுடைய மனசை வந்து நெருங்குது, மக்கள் வந்து எதை வந்து ரசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான எஃபோர்ட் போடுறதுல ரஜினி சாருக்கு ஈடு கொடுத்து யாருமே கிடையாது. கடந்த 30-35 வருஷத்தில் யாருமே கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி அவருடைய பேஸு, அவருடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இங்கே இருக்க எல்லாருமே வச்சுருக்காங்க. விஜய் அவர்களாகட்டும், அஜித் அவர்களாகட்டும், சூர்யா அவர்களாகட்டும், எல்லாருமே அந்த கமர்ஷியல் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரஜினி சாரோடைய ஃபார்முலா இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. ஏன் விக்ரம் 2 படம் கூட எடுத்துக்கிங்கன்னா அதில் கூட ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங்லாம் கமல் சார் முதல்ல ஒத்துக்க மாட்டார். ஏன் அந்த மாதிரி ஒரு சாங்கை வந்து ஒத்துக்கிறாரு? சினிமாவிலேருந்து அப்படியே விலகி வந்து ஒரு மாஸ் எலிமெண்ட் படத்தை நம்ம பண்ணி ஆகணும், கமர்ஷியல் சினிமாக்குள்ளே பூந்தாகணும். அதாவது ரஜினி சாருடைய ஃபார்முலா, ரஜினி ஃபார்முலாவை பயன்படுத்தி விக்ரம் 2 படம் வந்து எடுத்து தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. நிறைய பேர் வந்து அக்மார்க்கு ரஜினி கமல் சாரோடைய ஃபேன்ட்டு போய் கேட்டு பாருங்கள், விக்ரம் 2 படத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்தி கிடைச்சதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைம்மா. ஏன்னா அதில் விக்ரம் சாருக்கு, அதாவது கமல் சாருக்கு உண்டான ஸ்பேஸே படத்தில் கிடையாது. படத்தில் மொத்தமாகவே குறிப்பிட்ட சீன்கள் தான் வருவாங்க. அவர் டைலாக் எதுவுமே கிடையாது. அவருடைய ஆக்டிங்க்குன்னு ஒரு பெரிய ஸ்பேஸ் படத்துக்குள்ளே கிடையவே கிடையாது. வெறும் மாஸ் எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த படம் வந்து பயன்பட்டுச்சு. ஸோ கமல் சாருடைய படம்னு சொல்லி முழுமையாக ஒத்துக்கிறது ஒரு படம்னா அது இந்தியன் 3 படம் வந்துச்சுன்னா அந்த படம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தக் லைஃப் படம் தான் அவருடைய ஒரிஜினல் ஆக்டிங் பொட்டன்ஷியலை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். இதைத்தான் கமல் சாருடைய ரசிகர்கள் ரசிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உண்மையான கமல் சாருடைய ரசிகர்கள். வெறும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2K கிட்ஸ் இருக்காங்களா, விக்ரம் படத்துக்கு அப்புறமேட்டு ஃபேன் ஆனாங்களே, அவங்க தான் வந்து தேவையில்லாமல் ரஜினி சாரையும் கமல் சார் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை போடுறதுலாம் சின்ன சின்ன குழந்தைங்களும் நிறைய இருக்குது. அவங்ககிட்ட போய் சண்டை போடுங்க, பெரிய ஆளுங்கிட்ட போய் சண்டை போட்டு பிரயோஜனமே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்து, இதை விட பெரிய சண்டைகளை பார்த்து, இதை விட பெரிய பெரிய கான்ட்ரவர்சிலாம் பார்த்துட்டு வந்து தான் இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த 38 செகண்ட் கொடுத்த அந்த எக்ஸைட்மெண்ட்டு கண்டிப்பாக படத்தில் லோகேஷ் கனகராஜ் மூலமாக ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஆடியன்ஸை திருப்திப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நானும் காத்துட்ருக்கிறேன். உங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. நான் ஒரு போன வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த வீடியோலையும் சொல்கிறேன், 1000 கோடி ரூபாயை வந்து கடக்கிற முதல் திரைப்படமாக கூலி படம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். தக் லைஃப் படத்துக்கு 8 வாரத்துக்காக ஓடிடி விண்டோக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும். அதாவது அமேசான் பிரைம்லையோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லையோ ரிலீஸ் ஆகும். ஸோ அதே ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கூலி திரைப்படத்துக்கு பெரிய ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான வியாபார யுக்தியை கையாள போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். வெளியே கொஞ்சம் மழை வந்து பெய்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கனால வீட்டுக்குள்ளே உட்காந்து பேச வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், ரஜினி சாரையும் கமல் சாரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போட்டியாகவும் பொறாமையாகவும் நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்க 2 பேருமே தன்னுடைய சினிமாவுடைய வாழ்க்கையோட எல்லையில் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம பிரித்து பார்க்குறதோ, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா 2 தனிப்பட்ட மனிதர்களாக பார்க்குறதுல வந்து ஒரு பெரிய பலன் வந்து தமிழ் சினிமாவுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்பயும் சொல்கிறேன், ரஜினி சார் கமல் சார் மட்டும்தான் அந்த 500 கோடி ரூபாய் 450 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மனநிலைக்குள்ளே வந்து ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறாங்க. இது எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே கிடைக்கிற பில்டப் மூலமாக தான் வந்து பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜெயிலர் திரைப்படம் வந்து 650 கோடி கலெக்ஷன் எடுக்குதுன்னா அந்த 650 கோடி கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா அந்த ஃபேம். படம் நல்லா இருக்குங்கிற அந்த டாக்கு தான் படத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. படத்தை வந்து தியேட்டரில் வந்து டிக்கெட்டை வந்து பிளாக் பண்ணி ப்ராக்ஸி புக்கிங் பண்ணி அப்படி கொண்டு வந்த கலெக்ஷன் கிடையாது. அது வந்து அந்த படத்துடைய வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக படம் வந்து ரீச் ஆகும். ரஜினி சாரும் கமல் சாரும் என்ன நம்புறாங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக நம்புறாங்க. பட் ஆனால் தக் லைஃப் படத்துக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்பி வந்து கமல் சார் இறங்கியிருக்காரு. ஏன்னா இந்தியன் 2 படத்துடைய தோல்வி வந்து எந்த வித ரீதியிலையுமே அவருக்கு பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு வந்து கொடுக்கப்படுகின்ற அந்த ப்ரொமோஷன் சார்ஜஸ் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரஜினி சாரை வந்து என்ன சொல்கிறதுன்னா டவுன் பண்ணி பேசுகிறதா வந்து கமல் சாரை வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலாவை பயன்படுத்துறது வந்து எந்த விதத்துலையும் சினிமாவுக்கு நல்லதே கிடையாது. அது ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இதே சாக்கில் வந்து ரஜினி சார் மேலே வன்மத்தை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ரஜினி சார் மேலே நீங்கள் எவ்வளோ வன்மத்தை கொட்டுறீங்களோ அவர் மேலே எந்த அளவுக்கு வந்து நீங்கள் நெகட்டிவிட்டி பரப்புறீங்களோ அதை வந்து எவ்வளோ ஈஸியான பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதை வச்சு தான் அவர் வந்து இத்தனை வருஷமாக வியாபாரமே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ எதிர்க்கிறத எப்படி வந்து பணமாக மாற்றுறது, எப்படி வந்து ஃபேமாக மாற்றுறது அப்படிங்கிற ரஜினி சாருக்கு வந்து தெரியும். ஏன்னா அவர் ரூட்டில் போயிட்டே இருக்காரு. மற்ற ரூட்டை அவர் வந்து எப்பயுமே கிளாஸ் பண்ணுறதே கிடையாது. ரஜினி சார் ஏடிக்கு போட்டியாக வந்து அவங்க வந்து ஒரு டீச்சராக இறக்குறாங்க, நம்மளும் ஒன்று இறக்கணும் அப்படின்னு சொல்லி ஏடிக்கு போட்டியாக இறக்குனாருன்னா யாருமே இல்லாமல் போயிருப்பாங்க இண்டஸ்ட்ரியில். அவரும் கமல் சாரும் தன்னுடைய படங்களோடைய எண்ணிக்கையை கம்மி பண்ணிக்கிட்டு மற்றவங்களாம் வளரணும் அப்படின்னு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க 2 பேர் அளவுக்கு யாருமே வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்க எடுத்த அந்த முடிவில் வளரலை அப்படிங்கிறது தான்
கொஞ்சம் வருத்தமான விஷயம். சும்மா வந்து ஆன்லைனில் உட்காந்துட்டு 2 போஸ்ட்டை போட்டுட்டு ரஜினி சார் இங்கே கலந்துட்டாங்க, ரஜினி சார் அங்கே கலந்துட்டாங்கன்னு பேசிக்கலாம். 2010 வந்து 300 கோடி கலெக்ஷனை வந்து யார் பார்த்துருக்காங்க? அந்த டைமில் வந்து 300 கோடிங்கிற விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கல. ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து ஆச்சரியமாக பார்த்த ஒரு ஆர்டிஸ்ட் ரஜினி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரி. அந்தளவுக்கு வந்து 30 வருஷம் அந்த இண்டஸ்ட்ரியை ஆட்டி படைச்சவர். இப்போ 50 வருஷமாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே மிகப்பெரிய அங்கீகாரத்தில் வந்து இருக்கிறாரு. 74 வயசில் ரஜினி சார் மாதிரியான இந்த ஃபேமில் இதே அளவுக்கு நீங்கள் விக்கை வச்சுட்டாலோ மேக்கப் போட்டால் மட்டுமே வந்து பெரிய அளவுக்கு யாருமே அழகாயிட முடியாது. தன்னுடைய உழைப்பை போட்டால் மட்டும்தான் யாராக இருந்தாலுமே பெரிய இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறத என்றைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் அவருக்கு பின்னாடி வர இண்டஸ்ட்ரி வந்து அவருக்கு பின்னாடி வர அடுத்த ஆர்டிஸ்ட் பெரிய அளவு வளருவாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது என்னுடைய கருத்து. மற்றபடி உங்களுடைய கருத்து எதுவும் வச்சுருக்காமல் போகிறோம். இன்னும் நிறைய பேசுறதுக்கு நிறைய இருக்குது. அடுத்த அப்டேட்டில் நிறைய பார்த்து பேசுவோமே. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.